அரட்டாப்பட்டிக்கு ஒரு நியாயம், பரந்தூருக்கு ஒரு நியாயமா என்று கேள்வி எழுப்பியுள்ள தவேக தலைவர் விஜய், ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் திமுக அரசின் நாடகத்தை பார்த்துக் கொண்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் என்று எச்சரித்துள்ளார். நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். வெற்றி நிச்சயம். என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக போராடி வரும் மக்களுக்கு ஆதரவாக கள அரசியலை தொடங்கிய போதுதான் விஜய் இப்படி சூளுரைத்தார். 910 நாட்களாக போராடி வரும் மக்களை சந்திப்பதற்காக சென்னையில் உள்ள இல்லத்திலிருந்து காலை 7:45 மணி அளவில் பரந்தூர் புறப்பட்ட தவேக தலைவர் விஜய் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள விடுதியில் ஓய்வுக்கு பின் பரப்புரை வாகனத்தில் பயணத்தை தொடர்ந்தார். மேல்பொடவூர், பொன்னேரிக்கரை என வழிநெடுக மக்களை பார்த்து கையசைத்தபடி சென்ற விஜய் நண்பகல் 12:30 மணி அளவில் பரந்தூர் அருகே உள்ள திருமண மண்டபத்தை சென்றடைந்தார். வாகனத்தில் நின்றபடி கட்சி கொடியை ஏந்திய விஜய் தொண்டர்கள் கொடுத்த கட்சி துண்டையும் கழுத்தில் போட்டுக் கொண்டார். வாகனத்தில் நின்றபடி பேசிய விஜய் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம் குறித்து ராகுல் என்ற சிறுவன் பேசியதை கேட்ட பிறகு இந்த மக்களை சந்தித்து பேச வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். நாட்டிற்கு மிக முக்கியமான விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு தனது அரசியல் பயணத்தை தொடங்க முடிவு செய்ததாகவும் அதற்கு சரியான இடம் இதுதான் என்றும் விஜய் தெரிவித்தார். என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. 90% நீர்நிலைகள், விவசாய நிலங்களை அழித்து விமான நிலையத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முடிவை எடுத்தது எந்த அரசாக இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்க முடியும் என்று கூறிய விஜய் தான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல என்றும் அரிட்டாப்பட்டி கிராமத்திற்கு ஒரு நியாயம், பரந்தூருக்கு ஒரு நியாயமா என்றும் கேள்வி எழுப்பினார். நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுத்திருக்கணும். ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. இனிமேலும் சொல்றேன், உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. விமான நிலையத்திற்கு ஆய்வு செய்த இடத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் விஜய் கேட்டுக்கொண்டார். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம். ஆனா அந்த வளர்ச்சின்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும். அதன் பின் தான் பரந்தூர் வர காரணமான சிறுவன் ராகுலை விஜய் சந்தித்து பொன்னாடை அணிவித்தார். தங்களுக்கு ஆதரவளித்த விஜய்க்கு போராட்ட குழுவினர் பச்சை துண்டு மற்றும் நெற்கதிர்களை அன்பளிப்பாக வழங்கினர். போராட்ட குழுவினர் அளித்த பச்சை துண்டை விஜய் தனது கழுத்தில் அணிந்து கொண்டார்.